சொல்லிட்டேன் ஏற்கனவே எந்தெந்த செக்டர் எம்எஸ்எம்இ என்ன எதிர்பார்த்தாங்க அதான் கேட்கிறேன். என்ன எதிர்பார்த்தா இது கிடைக்கல சார். எம்எஸ்எம்இல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னாக்க இதுவரைக்கு இருந்தது டர்ன் ஓவருடைய எக்ஸம்ஷன் லிமிட்னு சொல்றது. அதாவது இந்த அளவு வருடாந்திர பிசினஸ் பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கொடுக்கப்பட்டது உற்பத்தியாளர்களாக இருந்தால் 40 லட்சம், சேவை செய்பவர்களாக இருந்தால் 20 லட்சம். இவர்கள் கேட்டது என்ன அப்படின்னா இந்த 40 லட்சத்தை 2 கோடியாகவும் அந்த 20 லட்சத்தை 1 கோடியாகவும் மாற்றினால் என்ன நடக்கும்? அப்ப குறுந்தொழில் பண்றவங்களும் சிறு வியாபாரிகளும் இந்த ஜிஎஸ்டியினுடைய ஸ்லாப்ல வரமாட்டாங்க. அப்ப அவர்களது விற்கும் பொருட்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் இருக்காது. இவங்களுக்கு என்ன அளவு இருக்கு இப்போ எம்எஸ்எம்இல? அவங்களுக்கும் கார்பரேட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரே ஸ்லாப் தான். இப்ப நீங்க 5% அந்த பொருள் வந்ததுன்னா அது 25 லட்சத்துக்கு சேவை பண்றவங்களா இருந்தாலும் அதுல வந்துரும். உற்பத்தியாளர்களாக இருந்தாங்கன்னா 40 லட்சம் வருடத்திற்கு டர்ன் ஓவர் பண்றவங்களுக்கும் அது வந்துரும். ஒரே ஸ்லாப் தான். சோ அப்ப இத மாற்றி அமைங்க. இந்த ஸ்லாப்ல விலக்க கொடுத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்னு சிறு குறு தொழில்கள் ஒரு காம்படிட்டிவா இயங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவது இந்த டாக்குமெண்டேஷன், இந்த பீனலைசேஷன், கிரிமினல் ஆக்ட் இது எல்லாத்துல இருந்தும் அவர்களை கொஞ்சம் பாதுகாக்கலாம். ஏன்னா சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நேரம் இல்லாத போது இதை புரிந்து கொண்டு ஒரு ஆடிட்டர் கிட்ட போய் உட்காந்து ஒரு கன்சல்ட் கிட்ட போய் உட்காந்து மாதம் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் பண்றதுன்றது அவர்களது புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இதை தவிர வெப்சைட்ல கோளாறு அல்லது டிராபிக் ஜாம், ஃபார்ம் ஃபைல் பண்ண முடியாத நிலைமைகள் வரும் பொழுது இப்ப ஃபைல் பண்ணா கூட டிலே ஆச்சுன்னா பெனல்டி ரொம்ப அதிகம். அதே மாதிரி சில ஒரு query கேக்குறாங்க, அந்த queryக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல அப்படின்னா உடனே நோட்டீஸை இஷ்யூ பண்ண உடனே ஜிஎஸ்டியை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ்டியை ஃப்ரீஸ் பண்ணியாச்சுனாக்கா சேல்ஸ் இன்வாய்ஸ், டிரான்சிட் இன்வாய்ஸை எடுக்க முடியாது. அப்ப பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதே முடியாத காரியமாயிடும். இது மாதிரியான சில நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ஜிஎஸ்டியில இவைகள் யாவும் அணுகப்படவில்லை. ஒன்னு. இரண்டாவது ஒரு தேக்க நிலை இப்போ நாட்டில் உருவாயிட்டு இருக்கு. இந்த யுஎஸ் டாரிஃப் வந்ததுக்கு அப்புறம் பல பொருட்கள் சிறு குறு வியாபாரிகள் பண்ணிட்டு இருந்தது தேக்க நிலையில இருக்கு. அந்த தேக்க நிலையை ரிலீஸ் பண்ணணும்னா உள்ளூர் சந்தையை பெருக்கணும். உள்ளூர் சந்தையை பெருக்கணும்னா ஒன்னு வரியை குறைக்கிறது. சில பொருட்களுக்கு அவங்க குறைச்சிருக்காங்க, அது முழுமையாக குறைக்கப்படவில்லை. இரண்டாவது வாங்குபவர்கள் கையில பணம் கொண்டு போய் சேர்ப்பது. இப்ப வட்டி இல்லா கடனை கொடுக்கறது, இண்டிவிஜுவல் லோன் அதிகப்படுத்தி கொடுக்கறது, பேங்கிங் ஃபெசிலிட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கறது, இத மாதிரியான பலன்கள் வரல. அப்போ சந்தையினுடைய வியாபாரம் எனக்கு இப்போ இன்னைக்கு ஒரு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. மார்கன் ஸ்டான்லில இருந்து ஒரு ஸ்டடி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வரி குறைப்பின் மூலமாக ஆண்டிற்கு 90,000 கோடி நஷ்டம் வரக்கூடியது. ஆனால் அதிலே 48,000 கோடி இந்த 40% வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணதுனால கெயின் ஆயிரும். மொத்தத்தில் 46,000 கோடி தான் இழப்பு என்று கணக்கிட்டிருக்கார்கள். அந்த 46,000 கோடி என்பது 0.13% ஜிடிபியில. இது ஒரு மார்ஜினல் டிஸ்கவுண்ட். இந்த மார்ஜினல் டிஸ்கவுண்ட் ஒரு பெரிய மாறுதல்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பில்லை, சந்தையை பெருக்குவதற்கு வாய்ப்பில்லை. இது கூட நிறைய பண்ணிருக்கணும். இதை மட்டும் போராது. நான் இன்னொன்று கேட்கிறேன். இதுல இந்த புதிய வரி சீரமைப்பால ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட அளவு குறையும். அந்த பொருட்கள், பல்வேறு பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த மளிகை பொருட்கள் உள்ளிட்டவைகளும் அதை வாங்குவதற்கான அந்த வரி விகிதத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 12%, அது 5% அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்களை வாங்கும் திறன் மக்களுக்கு அதிகரிப்பதன் மூலமாக அந்த சிறு குறு எம்எஸ்எம்இல அதனோட உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதிகமான பொருட்களை இவர்கள் வாங்குவதற்கு, அதிகமான நுகர்பொருட்களை இவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த தொழில் முனைவோருக்கும், எம்எஸ்எம்இ தொழில் முனைவோரும் அவர்களுடைய உற்பத்தி அளவு அதிகரிக்கும் போது அவர்களுடைய லாபமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குல்ல? இவர்கள் குறைத்துள்ள பெரும்பாலான பொருட்கள் சிறு குறு தொழில்களால் உற்பத்தி செய்யப்படுவது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு வெண்ணெய் இருக்கு அப்படின்னா அந்த வெண்ணெய் ஒரு சிறு குறு வியாபாரி பண்றது இல்ல, ஒரு கார்பரேட்னுடைய பிராண்ட் வரும். பேஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு கோல்கேட் இருக்குன்னா அது கார்பரேட்னுடைய பிராண்ட்.
ஒரு வெஹிக்கிள்னுடைய விலை குறைஞ்சிருக்குன்னா அது பெரிய கார்பரேட்னுடைய பிராண்டு. அப்போ இவர்கள் அளித்திருக்கும் சலுகைகள் அனைத்துமே இந்த பிஸ்கட் தின்பண்டங்கள் ஒரு சிறு குறு தொழிலா பண்றாங்க. இல்ல பிஸ்கெட் தின்பண்டம் கூட உங்களுக்கு வந்து சாதாரண அன்பிராண்டட் பிஸ்கெட் தின்பண்டங்கள் அப்படின்றது ஏற்கனவே 5% தான் இருந்தது. அதனால மிகப்பெரிய மாறுதல்களாக குறைக்கப்பட்டது. இப்ப பிரிட்டானியாவுடைய பிஸ்கெட் உங்களுக்கு பிராண்ட் இறங்கிடும். அப்ப அதனால காம்படிஷன் தானே ஜாஸ்தியா இருக்கும். லோக்கல் ப்ராடக்ட் காம்படிஷன் தானே ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இதனுடைய பலன் முழுமையாக சிறு குறு தொழில்களுக்கு போகல, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போயிருக்கு. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணும் பொழுது சிறு குறு தொழில்கள் கிட்ட இருந்து பெனிஃபிட் வந்துரும். அந்த பெனிஃபிட் அவங்க எண்ட் யூசருக்கு பாஸ் ஆன் பண்றாங்களான்றதுதான் கேள்வி. இப்போ ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ல வரியை குறைச்சிருக்கோம். இப்போ ஆட்டோமொபைல் காம்பனன்ட் தயாரிக்கிறது ஒரு சிறு குறு தொழிலாக இருக்கலாம். அந்த காம்பனன்ட்டை சப்ளை படுத்துவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அந்த கார்ப்பரேட் நிறுவனம் அந்த வரியை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா எடுத்துக்கும். இப்போ சேலபிள் காரனுடைய வரியும் குறைச்சிட்டதுனால எந்த இம்பாக்டும் யாருக்குமே கிடையாது. இல்ல புரியுதா நான் சொல்றது? புரியுதா? விலை ஏற்றி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரியான சூழ்நிலை. யாருக்கும் நஷ்டமும் வராது, யாருக்கும் அதிகமான லாபமும் வராது. அப்போ ஒரு 7%, 8% தான் டிஃபரன்ஸ். 12%லிருந்து 5% ஆக்கும் பொழுது 7%. இப்போ 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொருள் ஏற்கனவே 12% வரியில இருந்ததுன்னா 112 ரூபாய். இப்போ 5% வரினாக்க 105. அப்போ வெறும் 7 ரூபாய் தான் 112 ரூபாயில குறைக்கப்படுகிறது. இதனால நுகர்வோர்கள் அதுக்காக ஒரு டூத் பேஸ்ட் வாங்கிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி 2 டூத் பேஸ்ட் வாங்குவாங்க மாசம் சொல்ல முடியாது. அவர்களது கன்சம்ஷன் இதான் இருக்க போகுது. பட் இதனால ஒரு 7% கையில அதிகமான ஒரு துண்டு விழக்கூடியதுல குறையலாம். ஆனால் முக்கியமாக செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பெட்ரோல் டீசல்ல பெட்ரோல் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் மாதம் 4,000 6,000 ரூபாய் பெட்ரோல் செலவுக்கே கொடுக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால விலை குறைவுன்னு சொல்றோம். அப்போ இதே நேரத்தில் அதையும் குறைத்திருந்தார்கள் என்றால் கையில் பணம் இருந்திருக்கும். இப்போ இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது ஆனால் ஆண்டிற்கு ஒரு முறை செலவு செய்வது. டிவி வாங்குறதுன்றது ஒவ்வொரு ஆண்டும் வாங்குறது இல்ல, இதெல்லாம் ஒரு முறை செலவு செய்வது. அதுவும் இஎம்ஐல வாங்குறதா இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு மாறுதல்களை சாமானியர்கள் கிட்ட இதை ஏற்படுத்தி விடாது. அதுக்காக சிறு குறு தொழில்களுக்கு லாபமே இல்லாத ஒரு சூழ்நிலையா நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்படி இல்லை. இதனால சில பகுதி ஒரு சிறு குறு தொழில்களுக்கு நலனை பகிர்க்கும் என்றதை யாருமே மறக்க மாட்டாங்க, யாரும் ஒத்துக்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் கேட்டது ஒண்ணு, கொடுக்கப்பட வேண்டியது ஒண்ணு, ஆனால் செய்தது ஒண்ணு என்பதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நிகழ்வு. இந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணிருக்கணும்.